மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்பினுடைய இரட்டை வேடம் அம்பலம். ஒரு முனையில பேச்சுவார்த்தை, மறுமுனையில போர் கப்பல். பதட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகள். என்ன நடந்த, ஏது நடந்த என்பதை பேசுறதோட கூட்டுறவு சங்கத்தின் தலைவரை மடக்கி பிடித்த சிஐடியினர், அதிரும் ஊழல் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. ஹிஸ்புல்லாக்களுடனான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகும் என்று இஸ்ரேல் அறிவித்த உடனடியாக ஈரானுடைய சமாதான பேச்சுவார்த்தைக்கான குழு பாகிஸ்தானை சென்றடைஞ்சாங்க. இந்த குழுல ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாக்கர் மற்றும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ், அதுபோக ஈரானுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த குறித்த பயணத்துல எனது உள்ளங்களை கனமாக்கிய, என் கண்களை குலமாக்கிய ஒரு சம்பவம் பதிவானது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயணத்துக்கு ஈரான் வச்ச பேரு தான் அது மனாப் 168 அப்படின்னு சொல்லி. இந்த விமானத்தை உற்பத்தி செய்த கம்பெனி விமானத்துக்கு வைத்த பெயர் கிடையாது. இது இரத்த கரைபடித்த கரங்களால் ஏற்பட்ட ஒரு கரைபடைந்த வரலாறை பறைசாற்றுகின்ற ஒரு பெயர் தான் அது. மனாப் என்று சொல்லப்படுகின்ற 10 வயது தொடக்கம் 13 வயது வரையிலான பச்சிளம் குழந்தைகள் படிக்கின்ற பாடசாலை மீது அதிகாலையில் ரொம்ப சந்தோஷமாக பாடசாலைக்கு போனவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தது வெறும் பிரேதங்களாக. இந்த ஒரு கொடூர சம்பவத்தை நடத்தி முடிச்சது அமெரிக்கா. ஆனால் நடத்தவே இல்லை என்று ஆணையிட்டு சத்தியமிட்டு மறுதளித்தது. இந்த உயிர் தியாகம் செய்த இந்த மாணவிகளுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இப்போது இந்த பயணத்துக்கு ஈரான் பெயரை சூட்டிருக்கு. ஈரானுடைய சபாநாயகர் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு. அதில் அவர் எழுதிய வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது இந்த பயணத்தின் தோழர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இந்த பச்சிளம் குழந்தைகளுக்காவது இந்த பேச்சுவார்த்தையில வெற்றி கிடைக்கணும், சமாதானம் மலரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட இந்த ஒரு பேச்சுவார்த்தையில என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய முதலாவது கோரிக்கை ஈரானுடைய 450 செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தான். இது குறித்து இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஈரான் நாட்டிலிருந்து குறித்த யுரேனியத்தை வெளியேற்றணும் அல்லது அமெரிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இவர்களுடைய நிலைப்பாடு. ஈரானை பொறுத்த வகையில ஆயுதத்துக்காக பயன்படுத்தாமல் நாட்டினுடைய தேவைக்காக அமைதியான வழியில இந்த யுரேனியங்களை பயன்படுத்தணும், அது எமக்கு தேவை, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற கொள்கையில இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில எத்தனையோ விஷயங்கள் இருக்க. முதல் விஷயமாக யுரேனியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அமெரிக்கா எதுக்கு எடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல ஈரான் விட்டு கொடுப்பு செய்ய போறதில்லை. கண்ணே பொண்ணே என்று பாதுகாக்க வேண்டிய யுரேனியத்தை எதுக்காக விட்டு கொடுக்க போறதில்லை. சமாதானத்துல முடியாம யுத்தத்துல முடியணும் அப்படின்றதுக்காகத்தான் முதல் விஷயமாக இந்த யுரேனிய விவகாரத்தை இப்போது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியணும், யுத்தத்தை தொடங்கணும் அப்படின்னு தான் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய திரைமறைவான காய் நகர்த்தல். அதற்காகத்தான் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில முதல் விஷயமாக யுரேனியம் செறிவூட்டலை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஈரான் விட்டு கொடுக்காது அப்படின்னு தெரியும், அதனால யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு ஒரு இடத்துக்கு அமெரிக்காவை கொண்டு போகணும் அப்படின்னு தான் பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய நரிமூளை. இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் விமானங்களை உள்ளடக்கிய ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற போர் விமானம் இப்போது அட்லாண்டிக் கடல்ல இருந்து புறப்பட்டு இப்போது மத்திய கிழக்க வந்தடைஞ்சாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அதிரடியாக சொல்லியிருக்கிறாரு. எலிட் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய உயர் அடுக்கு படையான எலிட் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற 82வது வான்வழி வீரர்களை இப்போது இந்த போர் விமானத்தோட அனுப்பி வச்சிருக்கு. 1500 தொடக்கம் 2000 வீரர்கள் இதில் இருப்பதாக இப்போது அமெரிக்காவினுடைய அதிகாரி அதிரடியாக சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி ஆப்ரஹாம் லிங்கன், அதுபோக ஜெரல்ட் ஃபோர்ட் என்று சொல்லப்படுகின்ற 2 கப்பல்கள் இருக்கின்ற இந்த சூழலை எதற்காக சமாதான பேச்சுவார்த்தை அங்க நடக்கும் பொழுது அதிரடியாக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படின்னு போர் கப்பலை இப்போது மத்திய கிழக்கு நாட்டுக்கு அமெரிக்கா நகர்த்தியது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சுக்கு. இதைத்தான் உலக அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14 நாள் அவகாசம் கேட்கிறது ஒரு தந்திரோபாயம், அவருடைய தந்திரம், அதாவது இராணுவ தளவாடங்களை நகர்த்துவதற்கும் இராணுவத்தை பலப்படுத்துவதற்குமான ஒரு கால அவகாசம் தான். சண்டையிட்டுக் கொண்டே இதெல்லாம் செய்ய முடியாது என்பதனால தான் அவர் கால அவகாசத்தை கேட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அந்த விமர்சனம் உண்மையா போச்சு. காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தையினுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும், பேச்சுவார்த்தையினுடைய பெரு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு அதிரடியான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. யுத்தமே 40 நாட்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு சிக்கலான நிபந்தனைகள் தான் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. வெறுமனே 24 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முடிவு என்ன?
சமாதானம் நின்று போகணும், பேச்சுவார்த்தை அறுந்து போகணும், யுத்தத்தை தொடரணும் அப்படின்னு ஒரு விஷயம்தான். இதுக்கு பின்னால காய் நகர்த்தியது வந்து பெஞ்சமின் நெதன்யாகு. பெஞ்சமின் நெதன்யாகுக்கு ஈரானை அழிச்சு முடிக்கணும், லெபனான்ல 10 கிலோமீட்டர் நிலப்பரப்பை பறிச்செடுக்கணும், அதை வச்சு அரசியல் செஞ்சு ஊழல் வழக்கிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் விட முடியாத ஒரு யுத்தத்தை தொடரணும், அடிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல பெஞ்சமின் நெதன்யாகு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு திட்டம் தெரியாம அந்த கை குழந்தை பெஞ்சமின் நெதன்யாகுடைய சிக்கி தவிக்கிறதையும் பார்க்க முடியுது. நேட்டோ படைகள் வந்து இதுல கலங்காணணும், உதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தாரு, மேற்கொண்டு அச்சுறுத்தி பார்த்தாரு, நேட்டோவிலிருந்து விலகிறோன்னு மிரட்டி பார்த்தாரு. அவங்க எல்லாம் வார மாதிரி தெரியல அப்படின்றதுனால கண்துடைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தை யுத்தத்துல முடிவதற்கான சாத்தியப்பாடு உண்டு. அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுடைய அனுசரணையோடு ஹுர்முஸ் ஜலசந்தியை மீட்கின்ற பணியில் ஒரு யுத்தத்தை தொடரும். அதுபோக இஸ்ரேல் ஈரான் மீது உட்கட்டமைப்புகளை தகர்த்து வருகிற வகையில யுத்தத்தை தொடரும் அப்படின்றதுதான் இப்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அதற்கான ஒரு ஓய்வாகவும் தான் 14 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு. இப்போது தேவையான படைகளையும் இராணுவ தளவாடங்களையும் இப்போது அமெரிக்கா மத்திய கிழக்கு நகர்த்திருக்கு அப்படின்னு ஒரு அச்சத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த பெஞ்சமின் நெதன்யாகுடைய நரி மூளையை பற்றி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் என்பது ஒரு புற்றுநோய், அது உலக சமூகத்தினுடைய சாபக்கேடு, அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாரு. இந்த ஒரு விமர்சனத்துக்கு பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய பிரதமர் அலுவலகம் அதற்கான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தது. இதுபோக இந்தியாவை பொறுத்த வகையில இந்த ஒரு விஷயம் தோல்வியில் முடிஞ்சு யுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஆசையாகவும் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் ஒன்று மூடணும் என்பதுக்காக அல்ல, பாகிஸ்தான் முன்னின்று செய்கின்ற இந்த சமாதான பேச்சுவார்த்தை கை கூடிட்டா உலக அரங்கில பாகிஸ்தானுடைய ராஜதந்திரம் பேசப்படுவது போல பாகிஸ்தானுடைய கீர்த்தியும் உயர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சலும் இந்தியாவுக்கு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போது உலக மக்களுடைய பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு சமாதானம் உருவாகணும் அப்படின்றது தான். இங்க இருக்கிற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிடம் 5175 அணுகுண்டுகள் இருக்கு. இஸ்ரேலிடம் வந்து 90 தொடக்கம் 400 வரையிலான அணுகுண்டுகள் இருக்கு. அணுகுண்டுகளை வச்சிருக்கிற நீங்களே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றது எதனால நியாயம்? இதுக்கான யுத்தம் தான் என்ன வகையில் நியாயப்படுத்தப்படுகிறது? எதற்காக இந்த யுத்தத்தை நீங்க தொடுத்தீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கு. உலக நாடுகளில் இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அமெரிக்கா. அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பது அச்சுறுத்தல் இல்லையா? மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது இஸ்ரேல், அவர்களிடம் அணு ஆயுதம் இருப்பது அச்சுறுத்தல் இல்லையா? எப்படி ஈரானிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற கேள்விக்கு தான் யாருமே பதில் சொல்வதாக தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை சமாதானத்தில் முடியணும், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தறை மாவட்டத்தினுடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் சிந்தக்க பிரசன்னாவை சிஐடியினர் அதிரடியாக கைது செய்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. இவர் மீது வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்தறை மாவட்டத்தினுடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய 300 மில்லியன் ரூபாயை ஆட்டைய போட்டது. மாத்தறை மாவட்டத்தினுடைய கூட்டுறவு சங்க கிராம வங்கியினுடைய சொற்று நுகத்துக்கு வெளியே போய் அந்த பணங்களை வந்து தனது தேவைக்கு பயன்படுத்தி தான் இந்த ஒரு கைங்காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்றது விசாரணையில் தெரிய வந்தது காரணமாகத்தான் குறித்த ஆசாமியை கைது செய்து இப்போ சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அரசு பதவி தந்து அரசுக்காகவும் மக்களுக்காகவும் உழைங்க அப்படின்னு சொன்னா மக்களுடைய அரச பணங்களை இப்படி சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி ஊழல் செய்வதுதான் அரசு அதிகாரிகள் இப்போது கற்றுக்கொண்ட பாடமா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் 24 மணி நேரங்களும் இது போன்ற ஊழல்வாதிகளுடைய சிந்தனை எல்லாம் கனவெடுக்கிறது எங்க மேய முடியும், எங்க ஆட்டையை போட முடியும், எங்க கொள்ளையடிக்க முடியும், எங்க சுரண்ட முடியும் அப்படின்றதுதான் மூளையில் இருக்கிறதே தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யவோ மக்களுக்கான சேவையை வழங்கவோ அது போன்ற சிந்தனைகள் வருவது கிடையாது. முழுக்க அரச பணத்துல மக்கள் பணத்துல சம்பளம் எடுக்கிறது, மக்களுக்காக ஏதாவது செய்யறதை தாண்டி இப்போது மக்களுடைய பணத்தை ஆட்டையை போடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் அரசு அதிகாரிகளுக்கு வந்திருக்கு. என்னதான் கைதுகள் நடந்தாலும் என்னதான் தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த குற்றங்கள் குறைவதாக தெரியல. என்னதான் இருந்தாலும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு கூடிய சீக்கிரம் கால தாமதம் என்று எடுத்து குற்றவாளிகளுக்கான தண்டனை கொடுப்பதனூடாக நிச்சயமாக குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கூறி ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனை ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதி திரும்பட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.